சம்பா சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை காவிரியிலிருந்து பெற்றுத்தர வலியுறுத்தி திருச்சியில் 3வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிந்தாமணி அண்ணாசிலை அருகே தூக்கு போடும் போராட்டத்தை நடத்தினர். குறுவை பொய்த்துப்போன நிலையில் சம்பாவை காப்பாற்ற தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். சாகுபடிக்காக வாங்கிய பயிர்க்கடன்களை அடைக்க முடியாமல் அவதியுற்று வரும் நிலையில் அடுத்த சாகுபடியை தொடங்க முடியாமல் வேதனையில் இருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர். குருவை சுத்தமா போயிடுச்சு. இந்த வருஷம் சம்பாவும் போயிடுச்சு. வாங்கின கடனுக்காக நகையெல்லாம் ஏலம் போகுது. மத்திய சர்க்காருக்கு மோடி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் வட இந்தியாவில் டெய்லி 300 டிஎம்சி போய் கடல்ல விழுவுது. இங்க ஆண்டுக்கே 300 டிஎம்சி இருந்தா போதும். விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரமே பறிப்போயிருச்சு. கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் 25 லட்சம் ஏக்கர் இந்த வருஷம் சம்பா சாகுபடி நடக்குமா நடக்காதுங்கிற ஒரு அச்சத்தில் விவசாயிகள்லாம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு தூக்கு கயிறு மாட்டி போராடிட்டு இருக்காங்க.